திரு ஸ்டாலின் அவர்கள் தவறான பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை பரவுகிறார். சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக அமைந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி. திமுகவில் அவையே அடிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அவர்கள் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிற தவிர சுட்டி காட்டவே இல்லை. ஆனால் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பாங்க எங்களோட. நான் அப்பொழுதே குறிப்பிட்டேன், இன்றைக்கு நீங்க ஒரு கட்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, மக்களுக்கு பிரச்சனை வைக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும். கூட்டணி என்பது வேறு. மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி அமைப்பு, தனி கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசுன்னு சொன்ன பேசவே இல்லை. ஆனா இப்பொழுது நடக்கின்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த இடத்தோட குறைச்சு கொடுத்தாங்க. அப்பவே மக்களுடைய பிரச்சனையை பேசியிருந்தா மக்களிடத்தில் செல்வாக்கு கிடைச்சிருக்கோம், அந்த கட்சிக்கு இன்னும் கூடுதலான இடம் கிடைச்சிருக்கோம். ஆனா அவர்கள் தங்களுடைய கடமையில் இருந்து தவறிய காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவருக்கு தக்க பரிசு கொடுத்துட்டார், ஒரு சீட்டை குறைச்சு கொடுத்தார். சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேணும். அண்ணா திமுக கட்சி வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற இடத்தை விட எனக்கு கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு 10 மடங்கு நாங்கள் உழைப்போம். அப்படி எங்களுடைய தலைவர்கள் இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி கூட்டணி அமைக்கப்பட்டது. கூட்டணிக்காக உயிரை கொடுத்து பாடுபடக்கூடியவர்கள் அதிமுக. அதே போல அம்மா இருக்கின்ற பொழுது கூட்டணி அமைச்சோம். அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரவென்றும் பகலென்றும் பாடுபடக்கூடிய இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் நிறைந்தது. ஆக இப்படி எங்க கூட்டணியில மனம் ஒத்த கருத்துண்டு அனைவரையும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பாடுபடும். திமுக அப்படியே இருக்குது. காங்கிரஸ் திமுக 20 நாட்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. 20 நாட்கள் போராடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கருத்து சொல்லுவார், திமுக நிர்வாகி ஒரு கருத்து சொல்லுவார். இப்படி மாறி மாறி பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அந்த கூட்டணி கருத்து வேறுபாடு வெளிப்படையா வெளியே வந்தது. பிறகுதான் வேற வழி இல்லாம ஒன்னா சேர்த்திருக்கிறாங்க. ஆக அவர்கள் மன ஒத்து கூட்டணி சேரல, மன வருத்தத்தோட தான் கூட்டணி இணைஞ்சிருக்கிறாங்க. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி அதே போலதான், விடுதலை சிறுத்தை கட்சி அப்படித்தான். அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அவருடைய ஒரு முக்கிய நிர்வாகி கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவர் பேட்டி சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கிறேன், அழுது கொண்டே. பரிதாபமான அந்த கூட்டணியுடைய நிலையை பார்த்தா பரிதாபமான நிலையா இருக்குது. ஆக திமுக கூட்டணிக்கு போனா இப்படித்தான் நிலைமை. இனிமேலாவது உணர வேண்டும். இன்னைக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வேறுபாடு இதுதான். அதே போல இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அரிசி விலை 30 ரூபாய் ஏறி போச்சு, ஒரு கிலோ 30 ரூபாய் ஏறி போச்சு. அதே போல பருப்பு விலை கிட்டத்தட்ட 40 ரூபாய் ஏறி போச்சு. எண்ணெய் 60 ரூபாய் ஏறி போச்சு, கடல் எண்ணெய் 1 கிலோ. இப்படி இங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் கடையில் வாங்கி தான் அவர்கள் சமைக்கின்ற வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் சமைக்க வேண்டிய நிலையில அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள், வாழுகின்ற மக்கள், மாநகர மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால கடுமையா பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க. போராட்ட களமா இருக்குது வாழ்க்கையே. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதோட பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதோட யார் அந்த சார்? அந்த சார் போய் குற்றவாளி வீட்டில் நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டு இருக்க. இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்தால் எங்க குற்ற செயலை தடுக்க முடியும்? ஆக திமுக பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான்
அவருடைய நிலை அதிமுக பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவி அவர்களுக்கு அதிமுக ஆட்சி வந்தா யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்கப்படும், சட்டத்தை முன் நிறுத்தப்படும்.